So last class வரைக்கும் நாம refraction at a plane surface பார்த்தோம். சரியா? plane surface தான் glass slab. அது மாதிரி water surface அது மாதிரி இதுல refraction at a plane surface பார்த்தோம். Refraction can also take place in curved surfaces. ஒரு ரெண்டு transparent மீடியாக்கு நடுவுல ஒரு curved surface இருந்ததுன்னா அங்கேயும் refraction நடக்கும். அந்த laws of refraction எப்படி plane surfaceல obey ஆகுதோ அதே மாதிரி curved surfaceலயும் obey ஆகும். இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கும்போது இந்த இதுல நார்மல் அட் அ பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னா கர்வ்டு சர்ஃபேஸ்ல நார்மல் எப்பயுமே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா போகும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுல 2-3 அசம்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுடைய சைன் கன்வென்ஷனுக்காக. இன்சிடென்ட் ரே ஒரே ஒரு கலர் தான், மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். பராக்சியல் ரேஸ் தான், நம்ம 2 டைப் ஆஃப் ரேஸ் சொன்னோம், பராக்சியல் ரேஸ் அண்ட் மார்ஜினல் ரேஸ். பராக்சியல் ரேஸ்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு க்ளோஸா வரக்கூடிய ரேஸ், அது மாதிரி ரேஸ் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். மார்ஜினல் ரேஸை எடுத்துக்கல. மூணாவது விஷயம், ஆப்ஜெக்ட் எப்பயுமே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு, லெஃப்ட்ல இருந்து தான் இன்சிடென்ட் ரே வருது அப்படிங்கிற அசம்ஷன் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அசம்ஷன் எல்லாம் வச்சுட்டு, இதெல்லாம் வந்து அசம்ஷன்ல கன்வென்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஈஸி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஏன்னா நம்ம சைன் கொடுக்க போறோம் இல்லையா, லெஃப்ட் சைட்னா நெகட்டிவ், ரைட்னா பாசிட்டிவ்னா, அதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் எப்பயுமே லெஃப்ட்ல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ let us consider two transparent media. இது ஒரு மீடியம் வித் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, this is a medium with refractive index n2. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு curved surface செப்பரேட் பண்றது. This is a spherical surface separating the two media with refractive indices n1 and n2. ஒரு கர்வ்டா ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் இருக்கு n2ன்னு வச்சுக்கலாம், ஏர்ல வச்சிருக்கோம்னா அந்த இந்த பவுண்டரி தான் அது ரெண்டு சர்ஃபேஸையும் செப்பரேட் பண்ணுது. இந்த ரைட் சைடு ஃபுல்லா கிளாஸ் n2 இருக்கு, லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஏர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு இது போல்னு மார்க் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் ஆக்சஸ் லெட் அஸ் டிரா. ஸோ டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வரைஞ்சிக்கணும். நீங்க என் கூடவே கூட இஃப் யூ கீப் டிராயிங் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் வரைஞ்சிக்கிறேன், ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து போல் ஆஃப் த கர்வ்டு மிரர். நான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 5, 4 சென்டிமீட்டர்ல சி மார்க் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம் சும்மா. So in the distance between pole and the center of curvature, I love to mark it as radius of curvature r. Okay. இப்போ இதோட பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இந்த சைடு லெஃப்ட் சைடுல தான் ஆப்ஜெக்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்க ஓன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இதுக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஆப்ஜெக்ட் வரையும் போது சில சமயத்துல எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இப்படி வரைவோம், சில சமயத்துல பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வரைவோம். இந்த கேஸ்ல நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், சரி, அதனால ஓ தான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து ரே போய் இந்த சர்ஃபேஸ்ல போய் இன்சிடென்ட் ஆகுனா, தோ ஐ எம் டிராயிங் இட் கொஞ்சம் பின்னாடி வரைஞ்சா கூட யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் எ பராக்சியல் ரே. ரொம்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு க்ளோஸா வருது. அப்படி இருந்தா வரையது உங்களுக்கு புரியறது கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தள்ளி வரைகிறேன். ஓகே, ஒரு ரே பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் போய், சாரி பேரலல் ரே போய் இதுல பராக்சியல் ரே போய் கர்வ்டு சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரே இந்த சர்ஃபேஸ் வேற மீடியம் இல்லாம இருந்தா இப்படி டாட்டட் லைன் வழியா நேரா போயிருந்திருக்கும். பட் இது கர்வ்டு சர்ஃபேஸ் வேற மீடியம் சேஞ்ச் இருக்கிறதுனால இது என்ன ஆகுது, பெண்ட் ஆகி போகுது. there is a deviation from its straight line path. இப்படி பெண்ட் ஆகி போகுதுன்னு வச்சுக்கலாம். this is the refracted ray. ஸோ இந்த ரிஃப்ராக்டட் ரே போய் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸை மீட் பண்ற இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்கும், ஐ அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ போல்ல இருந்து ஆப்ஜெக்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் லெட் மீ மார்க் இட் அஸ் u. அது மாதிரி போல்ல இருந்து இமேஜுக்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம vன்னு மார்க் பண்ணிக்கலாம். So you can simultaneously draw along with me so that you can understand it. Derivation என் கூடவே போட்டீங்கன்னா you can understand better. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் let me name this point as n. n நேம் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு நார்மல் வரையணும் அப்படின்னு சொன்னா, நார்மல் எப்பயுமே கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு சி வழியா பாஸ் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட் என்னுக்கும் சிக்கும் நடுவுல ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வரைஞ்சா அதுதான் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ வேற கலர்ல வரைஞ்சிக்கலாம். நார்மல் ப்ளூ கலர் லைன் இஸ் த நார்மல். ஓகே, அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம மார்க் பண்ணலாம். Angle of incidence is the angle between the incident ray and the normal. So in the green color la mark பண்ணிருக்கேன் angle I. Angle R ங்கிறது angle between the refracted ray and the normal. So this angle is R.
இப்ப பார்த்தா இந்த PN கர்வ்டா இருந்தா கூட அது பெராக்சியல் லேன்னா அந்த PNங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான். So we can consider that to be ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரினே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளோஸா இருந்தா you can consider this to be a straight line. கர்வேச்சரே தெரியாம இருக்கிற மாதிரி. So now you can see there are three triangles ONP, PNC and PNI. மூணு triangle consider பண்ணிக்க போறோம். Let us mark these angles as alpha. இந்த angle beta, இந்த angle gamma னு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஜியோமெட்ரியில இருந்து ரெண்டு ரூலை யூஸ் பண்ணிக்க போறோம். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தா ரூல் நம்பர் 1, the exterior angle of a triangle is equal to the sum of the two interior angles. இப்ப இந்த ட்ரையாங்கிள் ONP ல பார்த்தோம்னா சாரி ONC ல பார்த்தோம்னா there is one more triangle ONC. அந்த ட்ரையாங்கிள்ல பார்த்தோம்னா exterior angle is I, interior angles alpha and beta. So in the triangle ONC I can write I is equal to alpha plus beta னு எழுதிக்கலாம். அதே மாதிரி if I see the triangle NCI, if I see the triangle NCI, அதுல exterior angle is beta, the two interior angles are R plus gamma. இதுல இருந்து நான் R can be written as beta minus gamma. So angle I ஐயும் angle R ஐயும் in terms of alpha beta gamma நம்ம கொண்டு வந்திருக்கோம். This is the first step. ஏன் இது பண்ண போறோம்னா நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். So first step என்ன பண்ணிருக்கோம், என்ன ரூல் யூஸ் பண்ணிருக்கோம், exterior angle of a triangle is equal to the sum of the two interior angles. அப்ப ONC எடுத்துட்டா exterior angle is alpha, ONC triangle exterior angle is I, the two interior angles are alpha and beta. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு interior angles ஆட் பண்ணினா அதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி NIC triangle எடுத்துட்டா beta is the exterior angle, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு interior angles are R and gamma. So அதை யூஸ் பண்ணி ஐக்கும் ஆருக்கும் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். Let this be the first step னு வச்சுக்கலாம். இது அடுத்தது என்ன செய்ய போறோம், நம்மளுடைய Snell's law எடுத்துக்க போறோம். என்ன Snell's law? When a ray is going from one medium to another medium, sin I by sin R is equal to refractive index of the second medium with respect to the first medium, N2 by N1. நான் சொன்ன ரெண்டு ரூல் ஜியோமெட்ரி யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், exterior angle is equal to the sum of the two interior angles. Second rule என்ன யூஸ் பண்ண போறோம், when I tends to 0, I is very small, when theta tends to 0, sin theta tends to simply theta and also tan theta becomes simply theta. Theta ரொம்ப சின்னதா இருந்தா sin theta க்கு பதிலா வெறும் theta னு எழுதிக்கலாம். சோ இங்க IR இது பெராக்சியல் ரேஸா இருக்கிறதுனால இந்த எல்லா ஆங்கிள்ஸ்மே ரொம்ப குட்டி ஆங்கிள். அதனால instead of sin I can make it as I by R is equal to N2 by N1. So இதை கிராஸ் பண்ணிண்டா N1 I is equal to N2 R னு எழுதிக்கலாம். இப்ப என்ன செய்ய போறோம், இது let this be step 2. இதை நான் Snell's law யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்ப நாம என்ன பண்ண போறோம், அந்த ஐக்கும் ஆருக்கும் மேல கண்டுபிடிச்சோம் இல்லையா, in terms of alpha beta substitute பண்ண போறோம். So N1 into ஐக்கு பதிலா alpha plus beta is equal to N2 into ஆருக்கு பதிலா beta minus gamma. இந்த ஸ்டெப் 3 னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஆல்பா பீட்டா காமா இதெல்லாம் in terms of distances இந்த U V R ல கொண்டு வர போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம், இந்த மூணு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ONP எடுத்து அதுல tan ஆல்பா எடுத்தோம்னா that is PN divided by PO. அடுத்தது PNC ட்ரையாங்கிள் எடுத்து tan பீட்டா எடுத்தோம்னா அது PN divided by PC. இந்த PNI triangle tan gamma எடுத்தோம்னா that is PN divided by PI அப்படின்னு வரும். இப்ப இந்த ஆல்பா பீட்டா காமால சின்னதா இருந்தா tan alpha tan beta tan gamma க்கு பதிலா வெறும் alpha beta gamma னு போட்டுக்கலாம். So what do we have? Alpha is equal to PN by PO, beta is PN by PC, gamma is PN by PI. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். N1 into equation 3 ல ஆல்பாக்கு பதிலா PN by PO plus பீட்டாக்கு பதிலா PN by PC. This is equal to N2 into beta minus gamma. பீட்டாக்கு பதிலா PN by PC minus gammaக்கு பதிலா PC by
sorry, Pn by Pi. PCங்கிறது ஹரிசாண்டலா இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா NPI ட்ரையாங்கிள்ல tan gamma is Pn divided by Pi. ஓகே. ஸோ இப்போ இந்த எல்லா இடத்துலையும் Pn காமனா இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ N1 into 1 by PO plus 1 by PC is equal to N2 into 1 by PC minus 1 by Pi. Let us substitute the values of PO, PC. PO பார்த்தோம்னா P லேருந்து Oக்கு போகும்போது we are moving towards the left. So minus U. PC அப்படின்னா ரைட்ல போறோம் plus R. PI ரைட்ல போறோம். So plus B. So அதுக்கு வேல்யூ சைன் கன்வென்ஷனோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா N1 into POக்கு பதிலா 1 by minus U plus PCக்கு பதிலா 1 by R. This is equal to N2 into 1 by PC திரும்ப R minus 1 by B. So இப்போ இந்த R எல்லாம் ஒண்ணா கேதர் பண்ணிக்கலாம். மைனஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். என்ன கிடைக்கும் நமக்கு? minus N1 by U plus N1 by R is equal to N2 by R minus N2 by B. இந்த N2 by R இங்க கொண்டு வரலாம். இந்த minus N1 by U இங்க கொண்டு போகலாம். So என்ன கிடைக்கும்? 1 by R into N1 minus N2 is equal to N1 by U minus N2 by V அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ரீஅரேஞ்ச் பண்ணினா N2 minus N2 தான் எப்பி பெருசா இருக்கும் இல்லையா? N2 minus N1 கொண்டு வரணும்னா we have N2 by V. இங்கே சைனை மாத்திருவோம். minus N1 by U is equal to N2 minus N1 by R. So இதுதான் நமக்கு refraction at a single surface-க்கான formula. நார்மலா the first medium ஏரா இருக்கிறதுனால we will write N1 is equal to 1. So அப்ப இந்த equation N2 by V minus 1 by U is equal to N2 by R. N2 minus 1 by R. N2 கூட வெறும் ஒரே ஒரு N இருக்கிறதுனால இது வெறும் N by V minus 1 by U is equal to N minus 1 by R எழுதுவோம். First medium ஏரா இருந்ததுன்னா this is the formula for refraction at a single surface. First medium வேற ஏதாவது இருந்தா this is the formula for refraction at a single surface. So என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் டயகிராம ரொம்ப கிளியரா வரைஞ்சிக்கணும். ஆப்ஜெக்ட்ல இருந்து ரே போய் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி இமேஜை ஃபார்ம் பண்ணிருக்கு. நார்மல் வரைஞ்சிருக்கோம். அதுல நாம முதல்ல என்ன யூஸ் பண்ணோம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி டூ இன்டீரியர் ஆங்கிள். அந்த ரூலை யூஸ் பண்ணி ஆங்கிள் I அண்ட் ஆங்கிள் R இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா கொண்டு வரோம். அடுத்த ஸ்டெப் ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஐக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரும். மூணாவது ஸ்டெப் இந்த ஈக்குவேஷன் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஐக்கும் ஆருக்கும் கண்டுபிடிச்சதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன செய்யணும்? ஆல்பா பீட்டா காமா அதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் அதுல கொண்டு வரும். அதுக்கு நம்ம என்ன அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணோம்? when theta is very small, sin theta becomes equal to theta, tan theta becomes equal to theta. அதை யூஸ் பண்றோம். அப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த டிஸ்டன்சஸ்லாம் போல்ல இருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சைன் கன்வென்ஷனோட UV ஆர்லாம் சப்ஸ்டிடியூட் பண்றோம். we arrive at the equation. சரியா? சோ இதனால என்ன பெரிய யூஸ் நமக்கு அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம ஒரு சம் ஒன்று போட்டோம்னா we'll be able to understand it. Suppose you are provided ஒரு சிம்பிள் சம் ஒன்று சப்ஸ்டிடியூஷன் சம் போலாம். இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு. This is the pole, this is the center of curvature. Suppose the distance இங்க ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றோம் O. First medium refractive index 1 அப்படின்னா ஏர்னு அர்த்தம். This is the second medium refractive index 1.5 அப்படின்னா கிளாஸ்னு அர்த்தம். So suppose this distance is marked as 30 centimeter. This is marked as 15 centimeter. Locate the position of the image. Where will you get the image? அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல டேட்டா எழுதிக்கலாம். N1 is 1, N2 is 1.5, U is equal to minus 15 centimeter. கரெக்டா சைன் கன்வென்ஷன். அப்புறம் R is equal to plus 30 centimeter. V is equal to question mark. So let's go to this equation. And the equation நேரா போயிடலாம். First medium யாருன்னா இருக்கக்கூடியது N by V minus 1 by U is equal to N minus 1 by R க்கு போயிடலாம். N க்கு பதிலா 1.5 by V minus 1 by U க்கு பதிலா minus 30. So இங்க plus ஆயிடும். This is equal to 1.5 minus 1 is 0.5 divided by R is plus 30.
So 1.5 by v is equal to 1 by 30 அந்த பக்கம் எடுத்துட்டு போலாம். The 0.5 can be written as 1 by 2. So 1 by 60 minus 1 by 30. Rearrange பண்ணா என்ன கிடைக்கும்? 1.5 by v is 1 minus 2 by 60. ஏன்னா minus 1 by 60. v வேணும்னா cross பண்ணிக்கலாம். Minus 1.5 into 60. Or minus 1.5 3 by 2 எழுதலாமா? minus 1.5 simplify பண்ண ஈஸியா இருக்கும். So we can write 3 by 2 into 60 cancel பண்ணினா இங்க தப்பு பண்ணிருக்கேன் நான். Have I done mistake anywhere? Ma'am, u வந்து minus 15 ma'am. பாத்தியா? Thank you ma, thank you. So u க்கு பதிலா we have done minus 15. r க்கு பதிலா 30. Okay, sorry. So இங்க 15 போட்டோம்னா அப்ப என்ன LCM சேமா தான் இருக்கும். இந்த இடம் 4 ஆயிடும். Okay, sorry. So you have minus 3 by 60. அப்ப v வேல்யூ வரும்போது என்ன செய்யணும்? நம்ம கிராஸ் பண்ணணும்னா because the answer given here is minus 30. So அதனால தப்பு. Okay. v க்கு வேணும்னா இத கேன்சல் பண்ணினா 20. So v is 3 by 2 into 20 minus 3 by 2 into 20. So you get minus 30 centimeter. Okay ma, thank you. So அப்ப என்ன minus 30 centimeter வந்ததுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இமேஜ் எங்க தெரியும்? லெஃப்ட் சைடுல தான் இமேஜ் தெரிய போகுது, ரைட்ல தெரியாது, லெஃப்ட்ல தான். So in the curved surface is a concave surface, இது convex surface இல்ல. நெகட்டிவா வந்திருக்கிறதுனால the image is formed 30 centimeter to the left of the spherical surface. ஆப்ஜெக்ட்டை விட தள்ளி போய் இந்த இடத்துல தெரிய போகுது இமேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். So that is the advantage of இது. என்ன சர்ஃபேஸ்னு கூட அது கான்கேவா கான்வெக்ஸா எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு தெரிஞ்சா போதும். நம்ம இந்த நம்மளுடைய ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அதனுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இமேஜ் எங்க வரும் அப்படின்னு நம்மளால ஈஸியா லொகேட் பண்ண முடியும். So this is refraction at a single spherical surface derivation. I think it is clear. If it is clear, we will go for lateral magnification in a single spherical surface. So நீங்களும் கூடவே என் கூட ஒர்க் பண்ணீங்கன்னா it will be easier. நான் எங்கேயாவது ஏதாவது மிஸ் பண்ணா கூட you can point out. அப்படி வேகமா போடச்சே நம்ம ஏதாவது நம்பர் மிஸ் பண்ணாம இருக்கு. lateral magnification என்ன தெரியும் நமக்கு? height of the image by height of the object. the magnification. இப்ப நாம அப்ப magnification வரும்போது point object எடுத்துக்க முடியாது. போன தடவை டெரிவேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? we have taken the object to be a point, அதாவது principal axisல ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கணும். இப்ப நம்ம extended object எடுத்துக்கணும். Let us imagine a spherical surface having the center of curvature pole at this point and the center of curvature. So scale use பண்ணா லேட்டா இருந்ததுனால அப்படியே வரையறேன். நீங்க ஆனா scale யூஸ் பண்ணி வரீங்க. This is the center of curvature. Let it be separating two media with refractive indices n1 and n2. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். So extended object எடுத்துக்கணும். OO dash is the object வச்சுக்கலாம். ஏன்னா the height of the object HO. Magnification போது height காட்டணும். இப்ப இதுக்கு இங்க இமேஜ் என்ன எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரே வரையணும்னா நமக்கு ரூல் என்ன தெரியும்? ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்து சி வழியா போகக்கூடிய ரே இட் கோஸ் அன்டிவியேட்டட். ஏன்னா அது நார்மல் இன்சிடென்ஸா இருக்கிறதுனால அது டிவியேட் ஆகாம போயிடும். ஒரு ரே தான் நமக்கு தெரியும், ஒரு ரூல் தான். பாக்கி எல்லாம் வரையறது இட் இஸ் டிஃபிகல்ட். அப்ப நமக்கு u டிஸ்டன்ஸ் தெரியும், n1 n2 தெரியும், v எங்க கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம p ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ்ல மார்க் பண்ணி சப்போஸ் இங்கதான் இமேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல நானு இமேஜ் வரைஞ்சிக்கலாம். i dash can draw the image. சோ இது எங்க இந்த i ன்ற பொசிஷனை எப்படி மார்க் பண்றேன்? போன கேஸ்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா? v lens make இந்த refraction at a single spherical surfaceல அதை யூஸ் பண்ணி நம்ம v எங்க கிடைக்கும்னு இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி அங்க நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த i dash height hi ன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த hi by ho தான் வேணும். அதுக்கு என்ன பண்றோம் நம்ம? we use the condition of similarity. சோ இன்னும் கொஞ்சம் நான் இதை ரப் பண்ணிட்டு இந்த ரே டயக்ராம் கரெக்டா வரைக்கிறேன். என்ன டயக்ராம் சரியா வரதுக்காக I will use a scale and draw it.
ஸோ ஓலேருந்து ஓ டேஷ்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ரே போகும். ஸோ என்ன ட்ரையாங்கிள் சரியா வரதுக்காக. ஐ குட் ஹவ் அன்டூ பண்ணிருக்கலாம். ஸோ சி வழியா வரைஞ்சிக்கிறோம். இந்த இடத்துல இமேஜ் கிடைச்சிருக்கு. ஐ டேஷ். The height of the image is hi. இப்போ நான் எனக்கு hi by ho வேணும் in terms of measurable quantities அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த டெரிவேஷன் கொஞ்சம் என் கூட ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கு. இந்த சிமிலாரிட்டி கண்டிஷன் எடுத்துக்கிறேன். 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த 2 ட்ரையாங்கிள்? o dash c and ci dash are similar. என்ன சிமிலாரிட்டி கண்டிஷன்? a சிமிலாரிட்டி கண்டிஷன் ஃபாலோ பண்றேன். ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, இன்னொரு ஆங்கிள், இந்த 2 ஆங்கிளும் vertically opposite angles. So இந்த 2 triangles similar. Similar trianglesனா நமக்கு sides are proportional தெரியும். I dash divided by o dash. ஏன்னா நமக்கு அதானே வேணும், hi by ho அப்படின்னு எழுதிக்கலாம். This is equal to இந்த சைட் பார்க்கலாம், ci இந்த distance ஒரு சைட் divided by இந்த சைட் distance oc ன்னு எழுதலாம். I dash நான் என்ன பண்றேன், minus h dash by o dash is plus h dash by h இல்ல hi by ho ன்னு எழுதுறேன் is equal to. ஏன் மைனஸ் போட்டேன்னு தெரியும், ஐ டேஷ் நெகட்டிவ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சிஐ அப்படி எழுதணும்னா ஐ கேன் ரைட் இட் இஸ் பிஐ மைனஸ் பிசின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை ஓசி எழுதணும்னா பிஓ பிளஸ் பிசின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த பிஐ மைனஸ் பிசி என்ன பண்ணலாம், பிஐனா இமேஜ் டிஸ்டன்ஸ், வி மைனஸ் ஆர் ரெண்டுமே ரைட் சைட்ல இருக்கிறதுனா பாசிட்டிவ், டிவைடட் பை பிஓ லெஃப்ட்ல போறோம், ஸோ மைனஸ் யூ plus PCR போட்டுக்கிறோம். So இது minus h dash by h is v minus r by r minus u. இப்ப நான் இந்த நெகட்டிவ் சைனை எடுக்கணும்னு நினைச்சா h dash by h அப்படின்னு பண்ணா இந்த மைனஸ் அங்க எடுத்துட்டு போனா r minus v by r minus u எழுதலாம். So this is the formula for lateral magnification in a single spherical surface. H dash by h is r minus v by r minus u. இன்னும் கொஞ்சம் கூட இது சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் அது உங்களுக்கு தேவைன்னா அது ஒரு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமோட ஆன்சர். அது நம்ம இந்த ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த ஆரை கண்டுபிடிச்சு இது கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பிஏ எலிமினேட் பண்ணி யூஏ எலிமினேட் பண்ணியும் போடலாம். பட் அது நீங்க செல்ஃபா போட்டுக்கலாம். சிம்பிள் அல்ஜிப்ரிக் மேத்தமேட்டிக்ஸ் தான் அது அப்படின்னு நான் சொன்னேன். அது பண்ணினா என்ன வரும்னா, சிம்பிளிஃபை பண்ணா யூ கெட் திஸ் இஸ் ஈக்குவல் டு n1v by n2u. எப்படி போடணும்னு சொல்றேன். r minus v r minus u கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து கண்டுபிடிக்கணும், இந்த ஃபிராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதுல இருந்து r கண்டுபிடிச்சு இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்து இங்க கொண்டு வந்து r கிராஸ் பண்ணிட்டு r கண்டுபிடிச்சு அப்புறம் r minus u திரும்ப எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி r minus v கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் அந்த r minus v by r minus u போட்டோம்னா you will be arriving at this formula. வெரி சிம்பிள் அல்ஜிப்ரா தான். யூ கேன் ஒர்க் அவுட். தெரியலன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க, ஐ வில் ஒர்க் அவுட் அண்ட் ஷோ. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம்மோடு போடலாம். இது திஸ் இஸ் ஆல்சோ கிவன் இன் தி ஸ்டேட் போர்டு ஒர்க் எக்ஸாம்பிள். ரொம்ப நல்ல ஈஸியான சம்மு. ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்கு. This is a refracting surface which separates two media. N1 is equal to 1, N2 is equal to 1.33. The center of curvature is at a distance 20 centimeter. And there is an object O placed, which is at whose height is 1 centimeter. And object is at a distance 40 centimeter. Find the size of the image, HI. ஆப்ஜெக்டோட ஹைட் 1 சென்டிமீட்டர், இமேஜோட ஹைட் கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். டேட்டாவை முதல்ல எழுதிக்கலாம். HO இஸ் +1 சென்டிமீட்டர், U இஸ் ஈக்குவல் டு -40 சென்டிமீட்டர், R இஸ் ஈக்குவல் டு -20. முதல்ல இந்த டேட்டாவை கரெக்டாக எழுதிக்கிறோம் சைனோட. இது நம்ம கரெக்டாக எழுதிட்டா
அப்புறம் பாக்கி எல்லாம் நமக்கு ஈஸி தான். இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், HI by H dash வேணும்னா, இமேஜ் வேணும்னா N1 இருக்கு, N2 இருக்கு, U இருக்கு, V மட்டும்தான் வேணும். இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ V எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா N2 by V minus 1 by U. ஏன் 1 போடுறேன்? ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து இங்க ஒரு ஏரா இருக்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு N minus 1 by R. இதுல சப்ஸ்டியூட் பண்ணி V ஐ கண்டுபிடிக்க போறோம். N2 க்கு பதிலா 1.33 by V தெரியாது, மைனஸ் 1 by U க்கு பதிலா மைனஸ் 40. இப்போ பிளஸ் 40 ஆயிடும். N minus 1 அப்படின்னா 1.33 minus 1 is 0.33 divided by R க்கு பதிலா minus 20. So the rearrange 1.33 by V is 0.33 by minus 20 minus 1 by 40. So the LCM எடுத்தா 40. So this becomes minus 0.66 minus 1. அப்ப minus 1.66 by 40. இது 1.33 by V. அப்ப V வேணும்னா minus 1.33 into 40 divided by 1.66. V அங்க எடுத்துன்னு போறோம், இதை இங்க கொண்டு வந்துட்டோம். இந்த minus 1.33 நார்மலா நான் 4 by 3 போட்டுப்பேன், so that it is easier to work out. போட்டா இங்க it is not working out. ஈஸியா இல்லையா? இதுல 1.66 V யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வருது? 1.33 கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து 40 விட கம்மியா வரும். இது ஒன்று சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஸோ இதோட வேல்யூவை நம்ம கால்குலேட்டர்ல ஒர்க் பண்ணினா I will see. Okay, we are getting around minus 32 centimeter. So V minus 32 centimeter வருது அப்படின்னா எங்க கிடைக்கும் இமேஜ்? இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்லயே கிடைக்க போகுது. ஆப்ஜெக்டுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேஜ்க்கும் நடுவுலயே கிடைக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்மள அது கேட்கல, ஹைட் ஆஃப் த இமேஜ் கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? HI by HO is equal to N1V divided by N2U. N1க்கு பதிலா 1, Vக்கு பதிலா minus 32, N2க்கு பதிலா 4 by 3 போட்டுக்கலாம், into Uக்கு பதிலா minus 40. ஸோ நம்ம மைனஸ் சைன் கேன்சல் பண்ணிடலாம். இது 8 times போகும். HI by HO is equal to 8 by 8 ஆல 40 cancel பண்ணா 5. So we get HI by HO is 4 by 3. 3 மேல போயிருக்கு. அப்பா போடுறேனே, simplify later. N1 is 1, V is minus 32, N2 is 1.33, U is minus 40. So 1 by 1.33 into 32 by 40. இதை simplify பண்ணா 4 ஆல பண்ணா 8 by 10. 8 ஆலே பண்ணலாமே. 8 ஆல பண்ணினோம்னா 4 by 5. So இதை இப்போ நம்ம 1.33 4 by 3 எழுதினா 3 by 4 into 4 by 5. So we have 3 by 5. HI by HO. அப்ப HI வேணும்னா 3 by 5 into HO. HO எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 centimeter. So 1 into 3 by 5. 0.6 centimeter. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், இட்ஸ் அ டிமினிஷ்ட் இமேஜ், லெஃப்ட் சைட்லேயே தெரியுது அப்படின்னு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா, இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு புக்ல ஸ்ட்ரைட்டா டெரிவேஷன் இல்லை, பட் அது ப்ராப்ளத்துல இருக்கு. எனிவே ஃபார்முலா டிரைவ் பண்ணி தான் பண்ணணும். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. V minus R by R minus U யூஸ் ஆகும். அந்த ஆரை கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணி போட்டா யூ மே கெட் R minus V by R minus U யூஸ் ஆகும். N1V by N2U சமயத்துல யூஸ் ஆகும். So these two are the formula for magnification of the single spherical surface. நாம இப்ப ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய தின் லென்ஸ் ஒண்ணு எடுத்துக்க போறோம். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாக்கு போறோம். இந்த ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நல்லா கிளியரா இருந்தா இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு 5 மார்க்ல ஒரு பார்ட்டா இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வரும். அதனால இது ரொம்ப முக்கியமான டெரிவேஷன். நாம ஒரு தின் லென்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம்.
which is made of material whose refractive index is n2 னு வெச்சுக்கலாம். இங்கேயும் யார் தான் இருக்கு n1, இங்கேயும் n1 தான் இருக்குன்னு வெச்சுக்கலாம். But there is an object which is placed on the principal axis. இது P object இருக்கு. This is the optic center of the lens. மிரருக்கு வந்து போல்னு சொல்லுவோம், இதுக்கு வந்து ஆப்டிக் சென்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரே போய் இங்க இன்சிடென்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் 2 சர்ஃபேஸ் இருக்கு. நம்ம இதுல தெளிவா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ப்ளூ கலர்ல ஒரு சர்ஃபேஸ் உள்ள இருக்கு. இந்த ரே ஒரு தடவை மட்டும் ரிஃப்ராக்ஷன் ஆகல, இங்க ஆயிட்டு அப்புறம் இந்த ரெட் கலர் சர்ஃபேஸ்லயும் திரும்ப ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷனை பத்தி பார்க்கலாம் நம்ம. யூ கேன் சி இந்த ப்ளூ கலர் சர்ஃபேஸ்ல ரே வந்து இன்சிடென்ட் ஆன உடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ட் ஆகி ரெண்டாவது சர்ஃபேஸ் இல்லைன்னா பெண்ட் ஆகி இந்த இடத்துல போயிருந்திருக்கணும். ஐ டேஷ்னு சொல்றேன், போகலைங்க. ஏன்னா இது வரைக்கும் கண்டினியூஸ் லைன் வரைக்கும் போயிருக்கு, இப்போ அங்க போகல. ஏன் போகலைன்னா ரெண்டாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இந்த ரெட் கலர் லைன்ல பட்ட உடனே அது என்ன ஆயிருக்கு, இன்னொரு தடவை பெண்ட் ஆகி இட் இஸ் ஃபார்மிங் a final image here at I. So for the first spherical surface, O is the object, I dash is the image. For the second spherical surface, I dash is the object and I is the image. இது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். For the first spherical surface, refraction at the ரெண்டு சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல நடக்கிற ரிஃப்ராக்ஷன்ல பார்த்தோம்னா, which is the object, O is the object, I dash is the image. Light is going from n1 to n2. Second refraction பார்த்தோம்னா, I dash is the object, I is the image. Light is going from n2 to n1. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r இருக்கு இல்லையா, அது நம்ம ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். நம்ம வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r1, செகண்டுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r2 வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு எழுதினா செகண்ட் மீடியம் n2 தான், டிவைடட் பை விக்கு பதிலா இந்த டிஸ்டன்ஸுக்குலாம் ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் u, இந்த டிஸ்டன்ஸ் v, இந்த டிஸ்டன்ஸ் v டேஷ்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு இமேஜ் ஐ டேஷா இருக்கிறதுனால விக்கு பதிலா v டேஷ் போட்டுக்கிறேன். மைனஸ் n1 டிவைடட் பை யூக்கு பதிலா u தான். திஸ் இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 பை ரேடியஸ் நான் r1 வச்சுக்கிறதுனால r1 வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1. செகண்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு பார்த்தா n2 செகண்ட் மீடியம் n1, ஃபர்ஸ்ட் மீடியம் n2. ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எப்படி எழுதுறோம், n1 by image distance, image is I, v minus first medium is n2 divided by u, object distance is v dash. ஏன்னா ஆப்ஜெக்ட் அதுக்கு I dash the object. This is equal to n1 minus n2 divided by r2 னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நல்லா புரிஞ்சிட்டா, ஸோ இங்க தெரிஞ்சுக்கிறது n2ங்கிறது செகண்ட் மீடியம், வின்றது இமேஜ் டிஸ்டன்ஸ், n1ங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியம், யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல n2னா n2 தான், இமேஜ் இஸ் ஐ டேஷ், அதனால v டேஷ்னு போடுறோம். n1ங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியம் தான், n1 தான், யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u. இதே ஈக்குவேஷனை செகண்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு எழுதும்போது இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஐ டேஷ், அப்ப u வர்ற இடத்துல v டேஷ் போடணும், இமேஜ் வந்து ஐ, ஸோ இமேஜ் வர்ற இடத்துல v போடுறோம். n2 செகண்ட் மீடியம்ங்கிறது n1, ஃபர்ஸ்ட் மீடியம்ங்கிறது n2, ஏன்னா லைட் n2ல இருந்து n1க்கு போறதுனால. இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ணினா நமக்கு தெரியும், n2 by v dash minus n2 by v dash கேன்சல் ஆயிடும். லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், n1 by v minus n1 by u. This is equal to, இங்க நாம பார்த்தோம்னா n2 minus n1 காமனா வெளியில எடுத்துட்டா 1 by r1 minus 1 by r2, ஏன்னா இங்க n2 minus n1 போட்டா இங்க மைனஸ் வந்து இப்படி ஈக்குவேஷன் வருது. இப்ப இங்க n1 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 1 by v minus 1 by u is equal to n2 minus n1 into 1 by r1 minus 1 by r2. The n1 ஆல டிவைட் பண்ணா we have 1 by v minus 1 by u is n2 by n1 minus 1 into 1 by r1 plus minus 1 by r2. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு தெரியும், when the object is kept at infinity the image is formed at the focus. அப்ப ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆனால v is equal to the focal length. இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம்னா 1 by f
minus 1 by infinity is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2 வரும். இங்க ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலா இருக்கனால நம்ம லெஃப்ட் சைடை ஈக்குவேட் பண்ணோம்னா we have 1 by v minus 1 by u equal to 1 by f. லென்ஸ் ஃபார்முலா நமக்கு வந்துடுது. ஸோ நாம இந்த 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 ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் அப்படியே எடுத்துட்டோம்னா 1 by f is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2 வரும். This is called lens formula. This is called lens maker's formula. ஏன்னா உங்களுக்கு லென்ஸ் பண்ணும்போது எவ்வளவு கர்வேச்சர் எடுக்கணும்னு அது ஹெல்ப் பண்றதுனால இது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் மீடியம் யாரா இருந்தா இந்த ஃபார்முலா n1 1 ஆயிடும். ஸோ n minus 1 into அப்படின்னு இந்த ஃபார்முலா மாறும். ஜெனரல் ஃபார்முலா இஸ் n2 by n1 minus 1. அது ஃபர்ஸ்ட் மீடியம் யாரா இருந்துட்டா n minus 1 into 1 by r1 minus 1 by r2 மாறும். ஸோ இதுல புரிஞ்சிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன்ல எது ஆப்ஜெக்ட், எது இமேஜ், எது ஃபர்ஸ்ட் மீடியம், எது செகண்ட் மீடியம். செகண்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு எது ஆப்ஜெக்ட், எது இமேஜ், எது ஃபர்ஸ்ட் மீடியம், எது செகண்ட் மீடியம் தெரிஞ்சா வெரி சிம்பிள் டெரிவேஷன். லென்ஸ் ஃபார்முலான்னு கேட்டா இந்த ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு கேட்டா இந்த 1 by f இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கிறது எடுத்துக்கணும். So this is about the lens formula and the lens makers formula. I think we will stop here. Next class we will continue with power of a lens and lenses in combination.